ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எரேமியா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது, கர்த்தர் எப்படி மனிதனை நீதியாய் நியாயம் தீர்க்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேலர்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக, இன்னும் சொல்ல போனால் 1000 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த அவர்கள் அதை மீறி நடந்தார்கள். தினம் தினம் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கர்த்தர் எச்சரித்தும், மனம் திரும்புங்கள், நீங்கள் செய்வது பாவம், நியாயத்திற்கு உண்டாகும், தண்டனை வரும், தீமை வரும், நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் எச்சரித்தார். தினம் தினம் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்தார் என்று சொல்லுகிறது. அப்படி செய்தும் அவர்கள் கேட்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கவில்லை, கர்த்தரை கனப்படுத்தவில்லை, சொன்ன பேச்சை கேட்கவில்லை. சிறு பிள்ளைகளைப் போல. இதில் என்ன கொடுமை என்றால், மனம் திரும்ப அவர்களுக்கு மனம் இல்லை. மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் அவர்கள் முற்றிலும் எல்லா தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும், கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள், செவி கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக தீர்க்க தரிசனம் சொல்ல வந்த தீர்க்க தரிசனங்களை இவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், கொன்றார்கள், பல காரியங்களை செய்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களினால் கர்த்தர் கோபம் கொண்டு இஸ்ரவேலரை நியாயம் தீர்க்கிறார். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடம் ஒப்புக் கொடுக்கிறார். மனிதன் பாவம் செய்யும் போது, பொல்லாப்பு செய்யும் போது, பொல்லாத மனிதர்களிடத்தில் அவன் ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். நாம் செய்யும் பாவங்களே நமக்கு தீமையான காரியங்களை வரவழைக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 4ஆம் வருஷத்தில், நேபுகாத்நேச்சார் தம்முடைய ஆட்சியின் 13ஆம் வருஷத்தில், இந்த வருடத்தில் யூதாவின் ஜனம் அனைத்திற்கும் எரேமியாவினால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி ஐயா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் 13ஆம் ஆண்டு அரசாண்டு கொண்டிருந்தார். யோயாக்கீம் 4ஆம் வருடம் யூதாவை அரசாண்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் இது நடக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. யூதாவின் ஜனம் அனைத்திற்கும், எருசலேமின் குடிகள் அனைத்திற்கும் அழைப்பித்து அவர்களை ஒன்று கூட்டி அவர்கள் எல்லோருக்கும் சொல்லும்படியாக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்பதை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார், அதை கேட்டு எரேமியா என்ன ஜனங்களுக்கு சொல்லுகிறார் என்பதை குறித்து இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், எரேமியா பேசுகிறார் இந்த எருசலேமின் குடிகளிடத்திலும் இஸ்ரவேலரிடத்திலும். என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமோனின் குமாரன் ஆகிய யோகியாவின் 13ஆம் வருஷத்திலிருந்து, அப்பொழுதிலிருந்து 23 வருஷமாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எதையும் கேட்கவில்லை, ஒன்றையும் கேளாமல் போனீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. நான் சொல்லியதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 23 வருடம் எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். அத்தனையும் கேட்டும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இதற்கு முன்பும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு அநேக பேரை அழைத்து கொண்டு வந்தார் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக. ஆனால் நீங்கள் எதற்கும் செவி கொடுக்கவில்லை. இதற்கு முன்பு சொன்ன தீர்க்கதரிசிகளையும் அவர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் உங்களிடத்தில் என்ன சொன்னார் என்றால், இந்த தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருந்து அவனவன் இருதயத்தில் இருக்கிற பொல்லாத பாவமான வழிகளையும் தவறான காரியங்களையும் விட்டு விலகி மனம் திரும்பி பரிசுத்தமாய் இந்த தேசத்தில் வாழ்ந்து நீதியை செய்து நியாயமாய் நடந்து, நீங்கள் அப்படி வாழ்ந்து கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருந்து
நிம்மதியாய் வாழும்படிக்கு கர்த்தர் உங்களை செய்தார். அந்நிய தேவர்களை ஆராதிக்காமலும் அதற்கு பணியாமலும் அப்படிப்பட்ட தேவர்களை உண்டாக்காமலும் இருந்து, நான் உங்களுக்கு தீமையை அனுப்பிவிடாதபடிக்கு, நான் உங்களை தண்டிக்காதபடிக்கு நீங்கள் என்னை கோபமூட்டாமலும் உங்கள் செயல்களினால் என்னை கோபமூட்டாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார். இத்தனை வருடங்களாக உங்களுக்கு சொல்லி அனுப்பினார். ஆனால் நீங்களோ உங்களுக்கு தீமை உண்டாக, உங்களுக்கு துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு நீங்களே கேடாய் நடந்தீர்கள். கர்த்தர் சொன்ன எந்த வார்த்தையையும் அவர்கள் கேட்கவில்லை. அந்நிய தேவர்களை உண்டாக்காதீர்கள் என்றார். கர்த்தர் சொன்னார், இவர்கள் உண்டாக்கி வைத்தார்கள். பணிந்து கொள்ளாதீர்கள், தொழுது கொள்ளாதீர்கள், செய்வியாதீர்கள் என்று சொன்னார். அதையெல்லாம் இவர்கள் செய்தார்கள். அதற்கு ஆராதனை செய்யாதிருங்கள் என்றார். அதையும் செய்தார்கள். கர்த்தர் எதை சொன்னாலும் அதை மீறி மீறி செயல்படுவது அவர்களுக்கு பழக்கம். நம் வீட்டில் பிள்ளைகள் 2-3 வயதில் பிள்ளைகள் இருந்தால் இந்த விஷயம் நமக்கு சுலபமாக புரியும். அவர்கள் இப்படிதான் செய்வார்கள். நாம் எதை சொன்னாலும் அதை தலைகீழாக செய்வார்கள். இதை செய்யாதே என்றால் அதை செய்வார்கள். இதை செய் என்றால் அதை செய்ய மாட்டார். இந்த 2 வயதிலிருந்து 3 வயதுள்ள குழந்தைகளின் சுபாவம் அப்படி இருக்கும். அது போல இஸ்ரவேலர்கள் இப்படிதான் செய்து வந்தார்கள். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் மீறி மீறி நடந்தார்கள். இப்படி எவ்வளவோ சொல்லி இருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் இவர்கள் மீறி மீறி பாவம் செய்தார்கள். இப்படி நீங்கள் செய்ததினால் வடக்கே இருந்து நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவையும் சகல வம்சங்களையும் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரையும் அழைத்தனுப்புவேன் உங்களை நியாயத்திற்கும்படியாக. அதிலும் நேபுகாத் நேச்சார் என்னும் என்னுடைய ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேபுகாத் நேச்சார் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர் என்று சொல்லுகிறார். கர்த்தரை சொல்லுகிறார். கர்த்தரை திட்டமிட்டு அந்த ராஜாவை ஏற்படுத்தி இருக்கிறார். நேபுகாத் நேச்சார் ராஜா ரட்சிக்கப்படாதவர், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத விக்கிரக ஆராதனை செய்கிற மனிதன். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதன் என்னுடைய ஊழியக்காரன் என்று. அப்படி என்றால் அந்த மனிதனின் இருதயத்தில் கர்த்தர் தம்முடைய வேலைகளை எல்லாம் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். அதன்படியே அந்த மனிதன் நேபுகாத்நேச்சார் செய்து கொண்டு வந்திருக்கிறார். இதில் மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், நேபுகாத்நேச்சார் ராஜா உலகத்தின் பெரும் பகுதியை, உலகமெங்கும் என்றே சொல்வார்கள், முதல் அரசாண்ட ராஜாவா இருக்கிறார். 126 நாடுகளை நேபுகாத்நேச்சார் ராஜா ஆண்டிருக்கிறார். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும், மத்திய கிழக்கு பகுதிகள், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா, இந்த பகுதிகள் எல்லாம் நேபுகாத்நேச்சார் ராஜா அரசாண்டு இருக்கிறார். அவ்வளவு பெரிய ராஜா. அவர்களை இந்த தேசத்திற்கு, இப்படிப்பட்ட ஜனங்களை உங்களுக்கு விரோதமாய் நான் அழைத்து கொண்டு வருவேன். உங்களுக்கு விரோதமாகவும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அவர்களை எல்லாம் அழைத்தனுப்பி, இப்படி அவர்களை வர செய்து உங்களை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்காரம் என்றால் அவர்கள் இவர்களை கொன்று போடுவார்கள். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இஸ்ரவேலின் எதிரிகள் இஸ்ரவேலரை அநேகம் பேரை கொன்று போடும்படி கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். கர்த்தரை இந்நாள் வரை காத்து வருகிறார். ஆனால் இவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் செய்த பாவத்தின் நிமித்தம் இப்பொழுது கர்த்தருடைய நியாயத்திற்கு வருகிறது. அதன் விளைவாக பாபிலோன் ராஜாவால் கொல்லப்பட போகிறார்கள். இந்த நிலையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு தெளிவான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பொல்லாத ஆவிகள் இவைகளை ஆளுகை செய்கிற கர்த்தருடைய ஆவியானது. இந்த பூமியில் 3 வல்லமைகள் உண்டு. மனிதனுடைய வல்லமை, பொல்லாத ஆவிகளின் வல்லமை, இதற்கு எல்லாவற்றையும் உயர்ந்த கர்த்தருடைய உயர்ந்த வல்லமை. இந்த 3 வல்லமைகளும் இந்த பூமியில் செயல்படுகிறது. இதில் ஒரு காரியம் என்னவென்றால், மனிதனுடைய பூமி இது கர்த்தர் கொடுத்தது, மனிதனுக்காக ஆளுகை செய்ய கொடுத்தது. அதனால் நமக்கு அந்த உலகத்தில் உரிமை உண்டு, சகலத்தையும் ஆளும் உரிமை உண்டு.
கர்த்தர் பெரியவர், அவரே சிருஷ்டித்தவர். அவர் நம்மையும் ஆளுகை செய்கிறார். நமக்குட்பட்ட இந்த பூமியை அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். நாம் அழைக்கும் பொழுது நம்மிடம் அவர் கொடுத்து விட்டதினால் நாகரிகமாக நாம் கேட்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்படிதான் நோய்கள் குணமாகிறது, துன்பங்கள் அகலுகிறது. நாம் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த பூமியை நம்மிடத்தில் கொடுத்த போது இதன் அதிகாரத்தை பொல்லாத சாத்தானுக்கு நாம் கீழ்ப்படிந்ததினால், ராஜாவாய் இருக்க வேண்டிய நாம் அடிமைகளாய் மாறி போவதினால், பொல்லாத சாத்தான் வலுசற்பம் ஏமாற்றி ஏவாளம் அவனை பழத்தை சாப்பிட வைத்ததினால், பாவம் இந்த பூமிக்கு வந்ததினால் அவன் இதை ஆளுகை செய்ய தொடங்கிவிட்டான். அவனுக்கு இந்த அதிகாரம் கிடைத்து விட்டது. அதிகாரம் செய்ய தொடங்கி விட்டான். என் பேச்சை இவர்கள் கேட்டார்கள் அல்லவா? ஒரு ராஜாவை, ஒரு தேசத்தின் ராஜாவை இன்னொரு ராஜா அடிமைப்படுத்தி விட்டால், அந்த ராஜாவை அடிமைப்படுத்தினதினால் அவனுடைய நாட்டையும் இவன் அடிமைப்படுத்தி விடுவான். இது இயல்பல்லவா? அதே போல ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியின் அதிபதி. அவர்கள் அடிமைகள் ஆனதினால் இந்த பூமியும் பொல்லாதவனுக்கு அடிமையாகிவிட்டது. இப்படிதான் நிகழ்வு. இப்படி இருக்க இந்த 3 வல்லமைகள் இந்த பூமியில் செயல்படுகிறது. நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை குறித்து தெரிந்து கொள்வோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து, கர்த்தருடைய விருப்பத்திற்கு இடம் கொடுத்து நாம் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லும் பாதை நீதியின். அப்படி இருக்க நாம் அந்த நீதியின் பாதையை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் சரியான வாழ்க்கை முறை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நீதியாய் வாழ்வது, நியாயமாய் இருப்பது, கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ்வது என்பது வேதாகமத்தை படித்து, பைபிள் படித்து, அந்த வசனங்களை கேட்டு அதன்படி செயல்படுவது. வசனத்தின்படி நாம் செயல்பட்டால் அது பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார் என்று பொருள். இப்படி வாழ நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய சுய விருப்பங்களை, இச்சைகளை பொல்லாத சாத்தான் தூண்டி விடுகிறான். அவன் எல்லோரையும் பயன்படுத்துவான். பொல்லாத மனிதர்களை பயன்படுத்தி, நம் உறவினர்களாக இருக்கலாம், நம் நண்பர்களாக இருக்கலாம், நம் குடும்பத்தினராக இருக்கலாம், யாரையாவது பயன்படுத்தி தவறு செய்யும்படி நம்மை தூண்டுவான். கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஏன் வீணாக துன்பத்தை அனுபவிக்கிறாய்? வீட்டில் இருந்து சினிமா பார்க்கலாமே, பொழுதுபோக்கலாமே, சீரியல் பார்க்கலாமே என்று இப்படிப்பட்ட காரியங்களை இருதயத்தில் விதைப்பான். நீ ஏன் சுறுசுறுப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய்? தேவையில்லை. நீ சுலபமாக குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம். பாவம் செய்து, பாவம் என்றெல்லாம் பெரியதாய் ஒன்றும் இல்லை. பொய் சொன்னால் போதும். பாவம் பெரியதாய் செய்ய வேண்டாம். திருடினால் போதும், ஏமாற்றினால் போதும். இதெல்லாம் தொழிலில் சகஜம் தானே. இப்படி எல்லாம் அவன் போதிப்பான். சிறு பொய் பெரிய பொய் என்றில்லை. பொய் என்றால் பொய் தான், திருடு என்றால் திருடுதான், ஏமாற்று என்றால் ஏமாற்று வேறைதான். நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது சிறிய தவறுதானே, சிறிய தவறுதானே என்று நாம் செய்ய தொடங்கினால் அது பெரிய விளைவில் முடியும். அப்பொல்லாதவன் இப்படிதான் நம்மை வழி நடத்துவான். நம்முடைய நண்பர்களாய் இருப்பார்கள், அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அது நிமித்தம் அவர்களுக்குள் பொல்லாத ஆவிகள் இருக்கும். அவை நம்மோடு போராடும், நமக்கு ஆலோசனை சொல்லும். அதனால்தான் கர்த்தர் சொன்னால், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதே என்று சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. தீவர்களோடு சேர்ந்தால் அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாதாவி அவர்கள் மூலமாய் நம்மிடம் பேசும். நாம் நினைப்போம் நம் நண்பன் சொல்லுகிறான், நம் உறவினர் சொல்லுகிறார்கள் என்று. ஆனால் அவர்களுக்குள் இருந்து பேசுவது பொல்லாத ஆவிகள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஒரு சிறு தவறு செய்தால் என்ன? நம் உறவினர்கள் எல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு அந்த ஊருக்கு செல்லுகிறார்கள், ஜாலியாக இருக்கும், டூர் போல எல்லாரும் போய் வரலாம் வா என்று கூப்பிடுவார்கள். இல்லை, நான் கிறிஸ்தவள், வரமாட்டேன் என்று சொன்னால், நீ அங்கு வர வேண்டாம், நீ எங்களோடு கூட சும்மா வந்துவிட்டு போகலாம் வா என்று அன்பாக கனிவாக கூப்பிடுவார்கள். உடனே நமக்கு ஒரு ஆசை பிறக்கும். ஆஹா, அந்த ஊரை போய் பார்க்கலாம், இந்த ஊரை பார்க்கலாம், சுற்றுலா செல்லலாம், ஜாலியாக இருக்கும்.
இப்படியெல்லாம் சாத்தான் வழி நடத்துகிறான். ஒரு இடத்திலிருந்து பொல்லாத இடங்களுக்கு, பொல்லாத ஆவிகள் தங்கும் இடங்களுக்கு போய் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் போது அங்கிருக்கிற ஆவிகள் மூலமாக நம் மனநிலை பாதிக்கப்படும், நமக்கு இச்சை உண்டாகும், சுயநல வாழ்க்கை விருப்பம் வரும், பெருமை வரும், கர்த்தரை விட்டு விலகி போவோம். வேத வசனத்தை தொடவே நம்மால் முடியாது. முதலில் ஒன்று தெரிந்து கொள்வோம். நாம் பரிசுத்தமானவர்களா என்று ஆராய்ந்து பார்க்க ஒரு சிறிய வழி, மிக மிக சுலபமான ஒரு வழி உண்டு. நினைத்த உடனே வேதம் வாசிக்க வேண்டும் என்று நினைத்த உடனே வேதாகமத்தை எடுத்து படித்து அந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறீர்கள் என்று பொருள். வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள், இப்பொழுது வேண்டாம், மாலை வேதம் வாசிக்கலாம். மாலை பார்த்தால் காலையில் வேதம் வாசிக்கலாம், அதிகாலையிலிருந்து நல்லபடியாக வேதம் வாசிக்கலாம் என்று நினைப்பீர்கள். அதன் பின்பு ஓய்வு நாளில் நமக்கு நேரம் கிடைக்கும் போது வாசித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள். இப்படியே அது தள்ளிக்கொண்டே போகும், வேதத்தை தொட மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக பொல்லாத ஆவி உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்று பொருள். நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், அடிமையாய், பொல்லாதவனுக்கு அடிமையாய் இருக்கிறீர்கள், அவன் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். இதுதான் அடையாளம். கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை வாசிக்க பொல்லாத ஆவிகள் விடாது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்துதான் இப்பொழுது நாம் ஆராய்ந்து அறிய போகிறோம். ஏன் இந்த 3 வல்லமைகளை குறித்து பேச வேண்டும் என்றால், இஸ்ரவேலர்களும் எருசலேமின் குடிகளும் யூதா ஜனங்களும் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார், விக்கிரகாராதனை செய்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள், எல்லா அக்கிரமங்களையும் செய்தார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்கள் முதலில் பொல்லாதவர்களின் நட்பை வைத்திருந்தார்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டார்கள். துன்மார்க்கருக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் அவர்களுக்குள் வந்தது. இது நிமித்தம் இது எப்படி நடந்தது, எப்பொழுது நடந்தது என்றால், எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுதே இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களோடு சம்பந்தம் கலந்திருந்தார்கள், சம்பந்தம் செய்திருந்தார்கள். பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது என்று இருந்திருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது என்ன நடந்தது? தன்னுடைய பிள்ளைகள், மருமகன்கள் எகிப்தியர்களாய் இருந்தார்கள், மருமகள்கள் எகிப்தியராய் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் அல்லவா? அவர்கள் நாங்களே உங்களோடு வருகிறோம் என்று புறப்பட்டு வந்து விட்டார்கள். பலர் அந்நியர்கள் வந்தார்கள் இஸ்ரவேலர்கள். அவர்கள் தான் இவர்களை தவறாக வழிநடத்தி வனாந்திர பயணத்தில் பாவம் வருவதற்கும் வாய்ப்பாக இருந்தது. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்ய போக அதை பார்த்து இவர்களும் செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் பண்டிகை ஆசரிப்புகளை செய்தார்கள், அதை பார்த்து இவர்களும் எகிப்தின் நினைவுகளோடு பண்டிகை ஆசரிப்பை செய்ய தொடங்கினார்கள். எகிப்தில் இருந்த போது இந்த தேதியில், இந்த மாசத்தில், இந்த பண்டிகையை இந்த பலகாரம் சாப்பிட்டு செய்தோம் அல்லவா என்று நினைத்து கொண்டு சந்தோஷப்பட்டு மனம் களி கூறுவதற்காக அதையெல்லாம் செய்ய தொடங்கினார்கள். சாப்பிடுவதிலிருந்துதான் எல்லாம் தொடங்குகிறது. இப்படி பண்டிகை ஆசரிப்பு செய்ய ஆரம்பித்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இது நிமித்தம் பொல்லாத ஆவிகள் அவர்களுக்குள் நுழைந்து எல்லா பாவங்களையும் செய்ய வைத்தது. இஸ்ரவேலர்கள் ஆதியிலிருந்து சீரழிந்து போவதற்கு காரணம் இதுதான். இப்படி அவர்கள் செய்த போது எந்தெந்த பாவத்தை செய்கிறார்களோ அந்தந்த பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. பெருமை ஒரு மனிதன் பட்டு, பெருமை என்பது பாவம், பெருமை என்ற குணம் பாவம். ஒரு மனிதன் பெருமைப்பட்டு அதனால் பாவம் செய்கிறான் என்றால் பெருமையின் ஆவி அவனுக்குள் நுழைந்து அவனை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவனை கர்த்தர் என்ன செய்வார்? பெருமையின் ஆவிக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அவன் பேச்சை கேட்டுதான் நீ பாவம் செய்தாய், அவனிடத்திலேயே உன்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று. திருட்டின் ஆவியின் பேச்சை, திருட்டின் ஆவி வெளியில் இருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைய முடியாது. அதே போல வெளியிலிருந்து என்ன செய்யும்? திருட்டின் ஆவி திருட சொல்லி தூண்டும் மற்றவர்கள் மூலமாக. அதை கேட்டு கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் திருடினால், அந்த பாவத்தை செய்து விட்டால், பொல்லாத திருட்டின் ஆவிக்கு டிக்கெட் கொடுத்தது போல, நீ என்னிடத்தில் வரலாம் என்று நாம் அனுமதி கொடுத்தது போல அது உடனே நமக்குள் வந்துவிடும். ஒரு ஆவி ஒரு மனிதனுக்குள், ஒரு ஆவி ஒரு பரிசுத்தவானுக்குள் நுழைந்து, கர்த்தருடைய ஜனத்திற்குள் நுழைந்து பாவம் செய்ய வைக்கிறது என்றால் அதற்கு 2 காரணங்கள் உண்டு.
அந்த பொல்லாத ஆவியை வழிபட்டால் அந்த ஆவி இந்த மனிதனுக்குள் நுழையும். அல்லது அந்த பொல்லாதவனுடைய பாவத்தை ஒவ்வொரு பொல்லாப்புக்கும், ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு ஆவி உண்டு. அந்த பாவத்தை செய்யும்போது அந்த ஆவி உள்ளே நுழைந்துவிடும். பெருமையின் ஆவி பெருமைப்பட்டால் உள்ளே வரும். திருட்டின் ஆவி நாம் திருடினால் திருட்டின் ஆவி உள்ளே வரும். பொய்யின் ஆவி நாம் பொய் பேசினால் பொய்யின் ஆவி வரும். வேசித்தன எண்ணம் இருந்தால் வேசித்தன ஆவி மனிதனுக்குள் வரும். இப்படிதான் நாம் பாவம் செய்தால் ஒழிய பொல்லாத ஆவிகள் மனிதனுக்குள் உள்ளே நுழைய முடியாது. அது யாராயிருந்தாலும் சரி. இதுதான் ஆவிக்குரிய சட்டம். இஸ்ரவேலர்கள் இவர்கள் செய்த அத்தனை அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல. பொய்யின் ஆவிக்கு மட்டுமல்ல, வேசித்தன ஆவிக்கு மட்டுமல்ல, எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் இவர்கள் இடம் கொடுத்தார்கள். அதனால் கர்த்தர் அதே பொல்லாத ஆவிகளிடத்தில் இவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். என்னென்ன பாவம் செய்தீர்களோ பாபிலோனின் பொல்லாத பாவம் செய்கிற ஜனங்களின் பொல்லாத ஆவி அவர்களுக்குள் இருக்கிறது. அந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள். அவர்கள் செய்கிற பாவத்தை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள். எந்த ஆவியின் பேச்சை கேட்டு நீங்கள் பாவம் செய்தீர்களோ அதே பொல்லாத ஆவியினிடத்தில் போய் தண்டனையை அனுபவியுங்கள் என்று கர்த்தர் நியாயம் தீர்த்தார். இது சரிதானே? கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்த்திருக்கிறார். நாம் செய்தது தவறு, மனிதர்கள் நாம் செய்தது தவறுகள். ஒருவேளை இப்பொழுது நாம் நம்மை எடுத்துக்கொள்வோம். இந்த காலத்தில் வாழ்கிற நாம் காலம் வேறுபடலாம், சட்ட திட்டங்கள் எல்லாம் ஒன்றுதான், ஆவிக்குரிய சட்டங்களும் ஒன்றுதான், இந்த இயற்கை மண்டலத்தின் சட்டங்களும் ஒன்றுதான். இன்று நாம் கைகளினால் ஒரு பாவம் செய்கிறோம். அதாவது லஞ்சம் வாங்குகிறோம், திருடுகிறோம், பிறரை அடிக்கிறோம், கர்த்தருடைய ஜனத்தை அடிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம், துன்பப்படுத்துகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நம் கையில் தான் தண்டனை வரும். நம் கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு மனிதன் வேசித்தன பாவம் செய்கிறான், பாவம் செய்ய ஓடுகிறான், எங்கு போனாலும் எந்த இடத்திலெல்லாம் அலைந்து திரிகிறான் பாவம் செய்வதற்கென்றால், வேசித்தன பாவம் செய்கிறவனுக்கு கால்களில் பிரச்சனை வரும். கால் வலி, வேதனை, அதன் மூலம் அநேக பிரச்சனைகள் வரும். ஒருவன் பெருமைப்பட்டானால் அவனுக்கு தலையில் பாதிப்புகள் உண்டாகும். சண்டையிடும் குணம் உள்ளவர்களுக்கு வலு சர்ப்பம் அவனை ஆண்டு கொண்டு அவன் வாழ்க்கையை சீரழிக்கும், கழுத்து பிரச்சனைகள் வரும். இப்படி ஒவ்வொரு விதமான ஆவிகளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. அது ஒவ்வொன்றிலும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறது. மருத்துவர்கள் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்வார்கள், டென்டிஸ்ட் என்று சொல்வார்கள். இதே போல இந்த பொல்லாத ஆவிகளும் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறது. எதை எந்தெந்த பாவம் செய்தால் அந்தந்த ஆவிகள் அறிக்கை செய்ய தொடங்கியது. மொத்தத்தில் மெடிக்கல் கவுன்சிலினால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் மொத்த நோய்களின் முதல் பிரிவுகள் 39 பிரிவுகள் இருக்கிறதா. நோய்களில் 39 பிரிவுகள் இருக்கிறது. இந்த 39 பிரிவுகளுக்காக தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதுகில் 39 சவுக்கடிகளை வாங்கினார். அந்த நோய்களை எல்லாம் தீர்க்கும்படியாக. மனிதன் செய்கிற பாவத்திற்கு அவருக்கு அடிபடிந்தோம். எவ்வளவு சுமந்திருக்கிறார் நம் தகப்பன். இப்படியாக கர்த்தர் நீதியால் நியாயம் தீர்த்தார். இஸ்ரவேலர்கள் என்னென்ன பாவம் செய்தார்கள், எந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தார்களோ அதே மாதிரியான அந்த பொல்லாத ஆவிகள் இருக்கும் இடத்திற்கே அவர்களை விரட்டிவிட்டார். நீ இந்த பரிசுத்த பூமியில் வாழ உனக்கு தகுதி இல்லை என்று விரட்டிவிட்டார். அப்படி விரட்டப்பட்டவர்கள் தான் பாபிலோனில் இருந்தார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஒழுக்கமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கொஞ்சம் புசித்தாலும் கொஞ்சம் பணம் சம்பாதித்தாலும் போதும், நீதியும் நியாயமும் நம் மனதில் இருக்க வேண்டும். அநியாயம் அக்கிரமத்தை எடுத்துவிட வேண்டும். பரிசுத்த வாழ்வையே நேசித்து வாழ வேண்டும். அதுவே சிறந்தது, உயர்ந்தது, பரிசுத்தமானது, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கக்கூடியது. எரேமியா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர். மனிதன் பாவம் செய்யும் போது அவனுக்குள் இருக்கிற அந்த பாவத்தை அழிக்கும்படியாக அடுத்த சந்ததியாவது பரிசுத்தமாய் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை அழிக்கிறார். மனிதன் மனம் திரும்புவதற்கே
கொஞ்சம் கூட விருப்பமில்லாத நிலையில் இருக்கிற மனிதர்களை, அதாவது கர்த்தர் மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் திருந்த வேண்டும் என்று விரும்புகிறார். பல தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அவனை மீட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறார். எதையும் கேட்காமல் திருந்தவே மாட்டேன், திருந்துகிற எண்ணமே எனக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்களை வைத்திருந்து பிரயோஜனம் அல்ல. அவர்கள் கெட்டு போனவர்கள். அவர்கள் தங்கள் கேடுகளினால் பிறரையும் கெட்டு போக பண்ணாதபடிக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அழித்து போடுகிறார். அதாவது நம் வீடுகளில் நாம் காய்கறிகளை வாங்கி வருவோம். 1, 2 காய்கறிகள் அழுகி இருந்தால் அதோடு கூட நல்ல பழங்களையும் வைத்தால் அது கெட்டு போய்விடும். எல்லாவற்றையும் சேர்த்து கிடைக்கும். அதனால் நாம் என்ன செய்வோம்? அந்த பழங்கள், அந்த காய்கறிகள் கெட்டு போனதை, லேசாக கெட்டு இருந்தாலும் அதை தனியே எடுத்து தூக்கி போட்டு விடுவோம். அப்பொழுது மற்றது பாதுகாக்கப்படும். இதே ஃபார்முலா தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலர்கள் முழுவதுமாய் கெட்டு போயிருந்தார்கள். அவர்களை அழித்து அடுத்த சந்ததியையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்த்தர் அவர்களை பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேலர்களையும், அதாவது யூதாவின் ஜனங்களையும், கர்த்தருடைய ஜனங்களையும், எருசலேமின் குடிகளையும், சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் நேபுகாத்நேச்சர் ராஜாவிடம் ஒப்பு கொடுக்கிறார். அந்த ராஜா வந்து அவர்களை சங்காரம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவமானத்துக்கும் நிந்தைக்கும் ஒப்பு கொடுக்கிறார். அவர்களுடைய தேசத்தை நித்திய வனாந்திரமாக்குகிறார். அவர்கள் இருந்த இடம் வனாந்திரமாயிற்று. இப்படிப்பட்ட நிலை உருவாகிறது. அவர்களுடைய மீறுதல், அதாவது திருந்தாத மனம், திருந்த வேண்டும் என்ற விருப்பம் இல்லாத மனமுடையவர்கள் இருப்பதினால், அவர்கள் வாழ்ந்திருப்பதினால் பலன் அல்ல. எந்த பலனும் இல்லை. ஒரு மனிதன் துன்பம் வரும்போதாவது திரும்பி விட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பலன் தருவார்கள், பிரயோஜனமானவர்கள். திருந்தவே மாட்டேன் என்று இருப்பவர்களால் அவர்களை வைத்துக் கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? இருக்கும் காலம் வரை மற்றவர்களை கெடுத்துக் கொண்டே இருப்பார்கள், பிறரையும் கெடுத்து போவார்கள். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நான் அந்த தேசத்தில் எருசலேமிலும் யூதா ஜனங்களிடத்திலும் அவர்களுக்குள் மகிழ்ச்சியின் சத்தத்தையும், மணவாளனின் சத்தத்தையும், மணவாட்டியின் சத்தத்தையும், இயந்திரத்தின் சத்தத்தையும், விளக்கின் வெளிச்சத்தையும் நான் அகற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்பமான இல்லற வாழ்க்கை இருக்காது. எல்லாவற்றையும் அழித்து போடுவேன். விளக்கின் வெளிச்சம் அணைந்து போகும். இருளில் கிடப்பார்கள். அவர்கள் எல்லா சந்தோஷமான காரியங்களையும் இழந்து போவார்கள். மகிழ்ச்சியின் சத்தம் அந்த இடத்தில் கேட்கப்படாது. எல்லாம் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருப்பார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சிலர் இறந்து விடுவார்கள். அப்படி என்றால் தேசமே துக்கத்தோடு தானே இருக்கும். அப்படிப்பட்ட நிலை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழும் ஆகும், வனாந்தரமாக பாழாய் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வீட்டிலும் இறந்தவர்கள் இருந்தால் எல்லா வீடும் துக்க வீடா இருக்கும். அப்பொழுது தேசம் எங்கும் சந்தோஷம் இருக்காது. சகல ஜாதிகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள். அங்கு நேபுகாத்நேச்சார் ராஜாவை, பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இந்த காரியம் 70 வருடங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் சொல்லுகிறார், 70 வருடம் அங்கு போய் அவர்கள் அந்நியரை சேவிக்க வேண்டும், அந்நியருக்கு அடிமையாய் வாழ வேண்டும், சொந்த பூமியில் சுதந்திரமாய் வாழ முடியாது. இப்படியாக கர்த்தர் செய்தார். இவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்காமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல், ஓய்ந்திருக்காமல் இருந்ததினால் தேசம் எங்கும் ஓய்வாய் இருக்கும்படிக்கு அவர்களை கர்த்தர் விரட்டி விட்டார். கர்த்தர் நீதி உள்ளவர். நாம் எதை கொண்டு அடிக்கிறோமோ அதை கொண்டே நம்மை திருப்பி அடிப்பார். இது கர்த்தருடைய சுபாவமா இருக்கிறது. புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து நம் வாழ்க்கை வாழ்வோம். அவர் எப்பொழுதும் எங்கும் இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவாய் நாம் எதையும் செய்ய முடியாது. ஒரு கண் இமைப்பதை கூட அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக நாம் எதையும் செய்துவிட்டு எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்வோம். இப்படி தம்முடைய ஜனங்கள் அந்நியரிடத்தில் கொண்டு போகப்பட்டு பாபிலோனில் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள்.
70 வருடம் இருப்பார்கள். அந்த 70 வருடங்கள் முடிந்த பின்பு, அந்த நாட்கள் நிறைவேறி முடிந்த பின்பு, கர்த்தர் அந்த ஜனங்களை, கல்தேயரையும் பாபிலோனியர்களையும் அதன் குடிகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவர்கள் அக்கிரமக்காரர்கள் தான். அவர்களிடத்தில் தான் இந்த அக்கிரமக்காரர்களை, பாபிலோனியர்கள் அக்கிரமக்காரர்கள், இஸ்ரவேலர்கள் அக்கிரமம் செய்ததினால் அந்த அக்கிரமக்காரர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். 70 வருடம் இவர்களுக்கு தண்டனை காலம் முடிகிறது. அது முடிந்த பின்பு கர்த்தர் அங்கு அக்கிரமமாய் இவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அல்லவா, அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் அக்கிரமங்களை விசாரித்து நேபுகாத்நேச்சார் ராஜா, பாபிலோன் ராஜாவையும் கல்தேயரையும் நியாயம் விசாரித்து அவர்களை தண்டித்து அதை நித்திய பாழிடமாக்கி நிரந்தரமான பாழாய் போன இடமாய் மாற்றி விடுகிறார். முற்றிலும் அழித்து போடுகிறார், பாழாக்கி விடுகிறார். கர்த்தர் கெடுத்து போடுகிறார். அவர்கள் செழிப்பை அழித்து போடுகிறார். அதாவது நம்முடைய விவசாய நிலத்தில் ஒரு முள் செடி முளைத்து அது மரமாய் வளர்ந்திருந்தால் நாம் என்ன செய்வோம்? அதை வெட்டி அந்த முள்ளெல்லாம் எடுத்து கொளுத்தி விட்டு அதை சுத்திகரிப்போம் அல்லவா? அது போல கர்த்தர் செய்கிறார். இன்னும் கர்த்தர் சில காரியங்களை சொல்லுகிறார். அதாவது பாபிலோனுக்கு விரோதமாக இந்நாள் வரை கர்த்தர் அநேகம் தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருந்தார். அவர்கள் அக்கிரமத்தின் மீது பாபிலோனுக்கு விரோதமாக இந்நாள் வரை, அதாவது எரேமியா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் நாட்கள் வரைக்கும் அநேகம் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அந்த தீர்க்க தரிசனங்களின் படியையும், எரேமியா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனத்தின் படியையும், அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்த தீர்க்க தரிசனத்தின் படியையும் பாபிலோன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால் பாபிலோனுக்கு விரோதமாக கர்த்தர் எழுதி நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். அவர்களுக்கு தீங்கை வரப்படுவேன், அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பாபிலோனுக்கு விரோதமாக அநேக ஜாதிகள் எழும்பும், பெரிய ராஜாக்களும் எழும்பி வந்து பாபிலோனை ஆண்டு கொள்வார்கள். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனியரை வைத்து இஸ்ரவேலின் பாவத்திற்கு தண்டனை கொடுத்தார். இப்பொழுது பாபிலோனியர்கள் செய்த பாவத்திற்கு, அவர்கள் செய்த பாவத்திற்கு அந்நியரிடம் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அவர்களுக்கும் நியாயத்திற்கு உண்டு. அவர்கள் அக்கிரமம் அவ்வளவு செய்திருக்கிறார்கள் அல்லவா, இஸ்ரவேலரை விட அவர்களுக்கும் தண்டனை உண்டு. யார் எந்த அளவுக்கு செய்தாலும், தவறு செய்தவர்கள் யார் ஆயிருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் நீதியுள்ளவர். கர்த்தருடைய ஜனம் என்பதற்காக தவறு செய்கிறவர்களை விட்டுவிட மாட்டார். அந்நியர்கள் என்பதினாலும் விட்டுவிட மாட்டார். எல்லோருக்கும் நியாயத்திற்கு உண்டு. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிடத்தில் பேசுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். நான் என் முக்கியமான மதுபானத்தை இந்த பாத்திரத்தில் உனக்கு கொடுக்கிறேன். இதை நீ வாங்கி எல்லா ஜனங்களுக்கும் கொடு. பல தேசங்களின் பெயர்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேசங்களுக்கு எல்லாம் கொடு, பூமியின் சகல ராஜாக்களுக்கும் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தரிசனமாக கர்த்தருடைய கோபம் ஊற்றப்பட்ட ஒரு மதுபானம் நிறைந்த பாத்திரம் போன்ற ஒரு மதுபானத்தை ஒரு மனிதன் குடித்தால் அவன் மயங்கி வாந்தி பண்ணி கீழே விழுந்து கிடப்பான். அதுபோல கர்த்தருடைய கோபம் என்பது மதுபானம் போல ஊற்றப்பட்டு, அதாவது தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆவியின் மண்டலத்தில் வெளிப்படும்படியாக, நமக்கு வெளிப்படும்படியாக இப்படி நிஜமாக செய்யப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாத்திரத்தை எடுத்து எரேமியாவினிடத்தில் கொடுக்கிறார். அதை இவர் வாங்குகிறார். இது இந்த உலகத்துக்கு, இயற்கை மண்டலத்தில் நடக்காத காரியம். தண்ணீரை ஊற்றி போடு என்றால் நம்மால் ஊற்றி கொடுக்க முடியும். ஜூஸை ஊற்றி கொடு என்றால் ஒரு பாத்திரத்தில் நாம் ஊற்றி கொடுப்போம். உன் கோபத்தை ஊற்றி கொடு என்றால் நம்மால் கொடுக்க முடியுமா? அது எப்படி ஊற்றி கொடுக்க முடியும்? ஆனால் இது ஆவியின் மண்டலத்தில் சாத்தியம். கர்த்தருடைய கோபம் பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு அந்த பாத்திரம் எரேமியாவின் இடத்தில் கொடுக்கப்படுகிறது. அதை கொண்டு போய் நீ எல்லா சகல ஜாதிகளுக்கும் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் கொண்டு போய் பல ராஜாக்களுக்கு கொடுக்கிறார். பூமியின் எல்லா ராஜாக்களுக்கும் கொடு என்று கடைசியாக சொல்லுகிறார். அப்படி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு அந்த கோபத்தின் தண்டனையை அவரவர் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது.
இது ஆவியின் மண்டலத்தில். ஆவிக்குரிய மண்டலம் என்பது இயற்கை மண்டலத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இது நிஜமாக இப்படியே நடக்கிறது. தரிசனமாக ஐயாவுக்கு, அதாவது தரிசனம் என்று சொன்னால் நாம் கனவு என்று நினைக்கிறோம். அல்ல, அது அதாவது நிஜமாக நடக்கிறது. கர்த்தர் ஒரு பாத்திரத்தை கொடுக்க அதை எரேமியா கையினால் வாங்குகிறார். இது நிச்சயமாகவே நடக்கிறது. கர்த்தர் அந்த பாத்திரத்தை கொடுக்கும் போது எரேமியா அந்த பாத்திரத்தை கர்த்தரிடத்தில் வாங்கி, கர்த்தர் எங்கெங்கு போக சொன்னாரோ, எந்தெந்த ஜாதிகளிடத்திற்கு போக சொன்னாரோ அந்தந்த இடத்திற்கு எரேமியா போய் அந்த ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கொடுக்கிறார். எல்லோருக்கும் யார் யாருக்கு கொடுக்க சொன்னாரோ கொடுக்கிறார். பூமியின் சகல ராஜாக்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரனுக்கும் தீவுகளில் உள்ள ராஜாக்களுக்கும் பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிற ராஜாக்களுக்கும் கூட கொடுக்கப்பட்டதாம். உலகெங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய கோபம் உலகம் எங்கும் கொட்டப்பட போகிறது. நியாய தீர்ப்பு வரப்போகிறது, தீங்கு வரப்போகிறது என்று கூறும். இது எரேமியாவின் காலத்தில் நடந்ததா என்றால் இல்லை, இனி நடக்க போகிற சம்பவம் இது. உபத்திரவ காலத்தை குறித்தும் மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 7 கோப கலசங்கள் ஊற்றப்படும் என்று வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பதை சற்று நினைவு கூறுவோம். கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்க போகிறது. அதாவது நாம் வாழும் இந்த காலத்தில், நம் காலம் முடிந்து நாம் செல்வதற்கு முன்பாக, இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்பாக இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஏவாள் அம்மா பாவம் செய்த போது பூமி முழுவதும் சபிக்கப்பட்டிருந்தது. உலகெங்கும் இருக்கிற எல்லா தேசங்களில் இருக்கிற ஜனங்களிலும் பாவிகள் இருக்கிறார்கள். எந்த தேசத்திலும் பாவிகளே இல்லை, எல்லோரும் பரிசுத்தமா இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு தேசமும் இல்லை. அப்படி இருக்க உலகெங்கும் நியாயத்திற்கு வருகிறது. பாவம் எல்லாரிடத்திலும் இருந்தால் நியாயத்திற்கும் எல்லோரிடத்திற்கும் வரும் அல்லவா? அதுதானே நியாயம். தூரத்தில் இருக்கிற தேசங்களுக்கும் பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிறவர்களுக்கும், பூமியின் விளிம்புகளில், அதாவது நிலப்பகுதியில் ஒரு கடற்கரை ஓரங்களில் இருக்கிற நாடுகளுக்கும், தீவுகளுக்கும், வனாந்திரங்களில் இருக்கிற ராஜாக்களுக்கும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் முடிந்த பின்பு, கொடுக்கப்பட்ட பின்பு, சேசாக்கு என்பவனும் கடைசியாக அந்த உக்கிரத்தை, கோபத்தின் உக்கிரத்தை, அந்த பாத்திரத்தை குடிப்பானாம். சேசாக்கு என்றால் பாபிலோனை குறிக்கிறது. நீங்கள் குடித்து வெறித்து மதுபானத்தின் மயக்கத்தினால் பட்டயத்தால் வெட்டி கொண்டு விழுந்து கிடங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்தால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு போவீர்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. மிகுந்த துன்பம் உண்டாகும். இது சாதாரண காரியம் அல்ல. கர்த்தரின் கோபம் வருகிறது என்றால் அது சாதாரணம் அல்ல. அப்படி என்றால் இது எப்படி இருக்கும்? இதன் இன்றைய நம்முடைய புரிதலுக்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், கொரோனா போல. கொரோனா உலகெங்கும் பரவியது, பல தீமைகள் நடந்தது, ஜனங்கள் தத்தளித்தோம், எத்தனையோ பாடுகளை பட்டு. அது போல ஒரு நியாயத்திற்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொல்லும் போது இப்படிப்பட்ட தீமைதான் உலகெங்கும் மொத்தமாக பாதிக்கப்படக்கூடிய தீமை. இப்படி எரேமியா அந்த பாத்திரத்தை எல்லோருக்கும் கொடுக்கும் பொழுது, அதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று ஏதாவது ராஜா சொன்னால், அந்த கர்த்தருடைய கோபத்தை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று சொன்னால், நீங்கள் குடித்து தீர்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். குடித்துதான் ஆக வேண்டும் என்று சொல், அதிகாரத்தோடு கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய நியாயத்திற்கு நிச்சயமாக எல்லோருக்கும் உண்டு. எல்லா தேசங்களும் கர்த்தருடைய கோபத்தினால் பாதிக்கப்படும். தீமை வரும், எல்லா தேசங்களும் பாதிக்கப்படும். ஒரு தேசமும் தப்புவிக்காது. ஆனால் தேசங்களில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் ஜெபித்து விழித்திருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள, நம்மை போல கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்ற நாம் விழிப்போடு ஜெபிக்க வேண்டும். இந்த காலங்கள் இனி வருகிறதா இருக்கு. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஆனால் நன்றாக கவனிப்போம், உலகெங்கும் இருக்கிற தேசங்களுக்கு என்று இந்த இடத்தில் கர்த்தருடைய கோபம் கொடுக்கப்படுகிறது. ஆனால்
பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போன காலத்தில் அந்த தேசம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது. உலகெங்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அப்படி என்றால் இது இனி நடக்க போகிற காரியம் இன்னும் நிறைவேறவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தீங்கை வரப்பண்ணுவேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களிடத்தில், என்னுடைய தேசத்தில், என் ஜனங்களிடத்தில் நான் துவக்கிய போது, என் ஜனங்களிடத்திலேயே நான் நியாய தீர்ப்பை துவக்கி இருக்கும் பொழுது மற்றவர்கள் நீங்கள் தப்புவீர்களா என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களையே நான் முதலில் அடிக்கிறேன், மற்றவர்கள் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். அடி எல்லோருக்கும் உண்டு. இப்படி இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இவைகளை எல்லாம் நீ எல்லோருக்கும் சொல்லி அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்தில் இருந்து கர்ஜித்து தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய சாபத்துக்கு விரோதமாக கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் பார்த்து நான் ஆர்ப்பரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகுந்த கோபத்தோடு. ஆலையை மிதிக்கிறவர்கள் என்றால் திராட்சரசம் பிழிகிறவர்கள். அந்த காலத்தில் திராட்சர பழங்களை தொட்டியில் போட்டு காலால் மிதித்து அதன் ரசத்தை எடுப்பார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது ஆர்ப்பரித்து சந்தோஷமாய் இப்படி செய்வார்களாம். அது போல நான் ஆர்ப்பரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் எட்டும். அப்படி என்றால் கர்த்தர் கோபப்பட்டு ஆரவாரித்தால் நமக்கு நடுக்கம்தான், மிகுந்த துன்பம் தான், சொல்ல முடியாது, மிகுந்த ஆபத்து. மனிதர்கள் எல்லாம் புலம்பதான் வேண்டும். விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, மருத்துவர்களா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும், பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் சரி, தத்தளிப்புதான், மிகுந்த துன்பம் உண்டாகும். அவருக்கு முன்பாக யாரால் இருக்க முடியும்? கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் வழக்காடுவார். எல்லா மனிதர்களோடும் கர்த்தர் வழக்காடுவார். வழக்கு இருக்கிறதா? எப்படி இதை நீங்கள் செய்தீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அவர் கேட்க போகிறார். அதற்குரிய தண்டனையை மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று பொருள். மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். அப்படி என்றால் எல்லோருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். உயிரோடு இருக்கிற எல்லா மனிதர்களும் கர்த்தருடைய தண்டனையை பெறுவார்கள் என்று. துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், புயல் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா தேசங்களிலும் தீமை எழும்பும், புயலாய் வரும் என்று பொருள். துன்பம் வரும், அநேகம் எல்லா தேசங்களும் பாதிக்கப்படும் என்று. அக்காலத்திலே பூமியில் ஒரு முனை மற்றும் கடைசி முனை இன்னொரு முனை வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எல்லா இடங்களிலும் இறந்து கிடக்கிற ஜனங்களை பார்க்கலாமா? அவர்களுக்காக புலம்புவதற்கும் ஆள் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்காக யாரும் புலம்ப மாட்டார்கள். அவர்களை அடக்கம் பண்ண மாட்டார்கள். அவர்களுக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள் இருக்க மாட்டார்களா? கல்லறைகளில் சேர்க்கப்படாமலும் இருப்பார்களாம். அப்படி என்றால் அவர்கள் சரீரம் அப்படியே கிடக்கும் மண்ணில். இதற்கு இது எப்படி நடக்கும் என்றால், இந்த காலத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதாவது இந்த உலகமெங்கும் வரும் கர்த்தருடைய கோபத்தின் நியாயத்திற்கு வரும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இது எப்படி வரலாம் என்று இன்றைய விஞ்ஞானத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரேடியேஷன் என்று சொல்வார்கள். அதாவது தனிமங்களின் ரேடியேஷன், அந்த அலைகள் வரும். அந்த ரேடியேஷன் இருக்கும்போது சில விஷமமான, மிகவும் விஷத்தன்மையுள்ள கதிர் இயக்கங்கள் உண்டு. அப்படிப்பட்ட கதிர்கள் நாம் சாதாரணமாக ஜப்பானில் அணு உலைகள் இருந்தது. அதில் வரும் கதிர் இயக்கம் அங்கு பாதிக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அணு உலையை பயன்படுத்தும் போது அதில் கதிரியக்கம் வெளியே வந்து அது காற்றை போல கண்ணுக்கும் தெரியாது, உணரவும் முடியாது. ஆனால் சரீரத்தை பாதித்துவிடும். அப்படிப்பட்ட கதிரியக்கத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜனங்கள் என்றார். இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட மரணம் நேரிடும் என்று வேதம் சொல்கிறது. கதிரியக்கத்தை பயன்படுத்தி தேசத்தில் உலகெங்கும் யுத்தங்கள் ஏற்படலாம். யுத்தத்தில் உலகம் எங்கும் யுத்தத்தில் ஏதோ ஒரு நாடோ யாரோ ஒருவரோ
பயன்படுத்துவார்கள். கதிரியக்கத்தை பயன்படுத்தி உலகத்தில் வாழும் மனிதர்கள் கொல்லப்படுவார்கள். அவர்களை போய் தொட்டால், அடக்கம் பண்ணுவதற்காக அடுத்தவர் போய் அந்த சரீரத்தை தொட்டால், அதனால் மற்றவர்களும் தொடுகிறவர்களும் பாதிக்கப்பட்டு இறந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலை வரும்போது யாரும் அதை தொடாமல் விட்டு விடுவார்கள். அரசாங்கமே தொடாதிருங்கள் என்று சொல்லும். கதிரியக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களை தொடக்கூடாது என்று அரசாங்கம் சொல்லும்போது மற்றவர்கள் அடக்கம் பண்ணாமல் விட்டு விடுவார். இப்படிப்பட்ட நிலை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைய புரிதல் என்னவென்றால், கதிரியக்கத்தை உலக நாடுகளில் யாராவது எந்த தேசமாவது யுத்தத்திற்கு பயன்படுத்தும் அப்படிப்பட்ட நிலை வரும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே. அப்படி என்றால் தேசங்களில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள், விஞ்ஞானிகள், தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பணக்காரர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அலறுவார்களா? அவர்களுக்கே அந்த நிலை என்றால் சாமானிய மனிதர்களின் நிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களே, நீங்கள் வெட்டப்படவும் அழிக்கப்படவும் நேரம் வந்தது. சாம்பலில் புரண்டு நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டு விழுந்து அழுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி தேசத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கே மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது என்று போவோம். யாரும் தப்ப முடியாது கர்த்தரிடத்தில். பணக்காரன், விஞ்ஞானி, அரசியல்வாதி என்று எதையும் சொல்ல முடியாது. மிக அந்தஸ்தில் மேய்ப்பர்கள் என்றால் அரசியல்வாதிகள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கும் உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவர்கள் எந்த வழியிலும் தப்பிக்கொள்ள முடியாது. இங்கு போய் தப்பிக்கொள்வேன், அங்கு போய் தப்பிக்கொள்வேன், நிலாவில் போய் தங்கிக் கொள்வேன், செவ்வாயில் போய் மறைந்து கொள்வேன் என்றெல்லாம் நினைக்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக யாராலும் தப்பிக்க முடியாது. கர்த்தர் தங்களுடைய மேய்ச்சலை பாழாக்கினதினால் மேய்ப்பர்கள் புலம்புவதும் மேய்ப்பர்கள் கூப்பிடுவதும் அலறுவதுமான நிலை ஏற்படும். அந்த சத்தம் கேட்கும். அவர்கள் சுகமாய் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் கர்த்தரால் சங்காரமாயின, முற்றிலும் அழிக்கப்பட்டு போயிற்று. மிகப்பெரிய தீமை வந்தது என்று பொருள். கர்த்தர் பதிவிருந்து புறப்படுகிற பதுங்கி பதுங்கி போகிற சிங்கத்தை போல் இருப்பாராம். பதுங்கி இருந்து விட்டு புறப்படுகிற சிங்கம் அது எப்படி போய் பாய்ந்து விடும்? அது போல ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் தேசம் பாழாக்கப்பட்டது. ஒடுக்குகிறவன் என்று சொல்லும் போது மனிதனை குறிக்கிறது. கர்த்தருடைய கோபத்தை தீர்க்க கர்த்தர் மனிதனை பயன்படுத்துகிறார். ஏதாவது ஒரு தேசத்திலிருந்து ஏதாவது ஒரு தலைவனை எழும்பி தேசம் எங்கும் தீமையை வர வைப்பான். அவன் தீமை செய்கிறவனாய் இருப்பான், மிகவும் பொல்லாதவனாய் துன்மார்க்கனாய் இருப்பான். அவன் இப்படிப்பட்ட அதாவது ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய கதிரியக்கத்தை பயன்படுத்தி யுத்தத்தை செய்வான். அதனால் உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்படி நடக்கும். ஒரு தேசத்தில் தொடங்கின கொரோனாவானது உலகெங்கும் பரம்பி அழிந்தது. அது போல இதுவும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய கோபத்தினால் வருகிறது. ஏதோ ஒரு மனிதன் மூலமாக இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகிறது. தேசம் பாழாயிற்று என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நடக்க போகிறது. தேசம் எங்கும் பாழாய் போகிறது. கர்த்தருடைய கோபம் இவ்வளவாய் வரும்படியாய் மனிதர்கள் நடந்து கொண்டதையே இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள். நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு பயப்படுவோம். நம் தனி மனித வாழ்க்கையிலும் நாம் திருச்சபையாகவும் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாகும் போது மனம் திரும்பாதவர்களுக்கு தான் இந்த கோபம் எல்லாம். கர்த்தருடைய கோபம் யார் மேல் வரும்? மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள். மனம் திரும்புகிற விருப்பம், நாம் திருந்திவிட வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் இருந்தால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் அழிக்க மாட்டார். உண்மையாய் நாம் திருந்த நினைத்தால் நமக்கு உதவி செய்து கர்த்தர் நம்மை திருந்த பண்ணுவார். நாம் திரும்பி விடுவோம். பரிசுத்தமாய் நமக்கே நம் வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை பிடிக்காத அளவுக்கு பரிசுத்தமாய் நம்மை மாற்றி விடுவார். நமக்கு தேவை மனம் திரும்புகிற விருப்பம் வேண்டும். அதை வளர்த்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும். நம்மை படைத்த தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். நம் தகப்பனை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டாமா? துக்கப்படுத்தலாமா? யோசித்துட்டார். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். பயப்பட தேவை. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாறனாதான்.